சந்தோஷமா இருக்கீங்க. அல்லேலூயா. நாளைக்கு கூட நம்ம பாடல்கள் மூலமாக சங்கீதம் மூலமாக தேவனை மகிமைப்படுத்த எவ்வளவு நம்புறீங்க? அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? அல்லேலூயா. நாளைக்கு கூட அவங்களோட வார்த்தையை நம்ம கேட்க வந்திருக்கோம். எவ்வளவு பேர் சந்தோஷமா இருக்கு? அல்லேலூயா. அல்லேலூயா. என்ன பண்ணலாம்? ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும் பொழுது ஆண்டவருடைய கொஞ்ச நேரம் ஆண்டவரே எங்களோட பேசுங்க ராஜா. சபையாக ஆண்டவரே சமூகத்தில் வந்திருக்கிற ராஜா, நீ எங்களோட பேசுங்க. நம்முடைய வார்த்தையில பலன் இருக்கிறது. நம்முடைய வார்த்தையில் ஆண்டவரை ரட்சிப்பு இருக்கிறது. நம்முடைய வார்த்தையில விடுதலை இருக்கிறது ராஜா. உடைந்து போக எதையோ பயத்தோட வந்திருக்கிறவர்கள், அப்பா பிரச்சனைகளோட போராட்டத்தோட எதுவுமே எனக்கு யாருமே இல்லைன்னு வந்திருக்காங்க ஆண்டவர். நம்முடைய வார்த்தை அதற்கு போகும் பொழுது அவர்களை ஆண்டவரை உயிர்ப்பிக்கிறவராக, பலத்தை தருகிறவராக, என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு கூட இருக்கிறார் என்று சொல்கிறார். வார்த்தை மூலமாக போகக்கூட்டமானவர் ஒவ்வொரு உள்ளங்களின் ஆண்டவரை சேவைகளும் திறந்து கேட்கும் பொழுது அது எனக்கே கொடுக்கப்பட்ட வார்த்தை என்று ஆண்டவரை உட்கொள்ளும். தேவனே நீர் அற்புத அடையாளங்களை செய்கிறதே, நீ ஆண்டவரே என்னோடு இருந்து நீ பேசுங்க ராஜா. அப்பா என்னோட உன் கிருபையினால பேசுங்க. ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவரை வீணான போகாதபடி அது ஆண்டவரே இரட்டிப்பான நன்மையோட ஒரு வார்த்தையோடு அவர்களை உயிர்ப்பிக்கிறவதாக போகட்டும். நாமத்தில் கேட்டுக் கொள்கிறோம். நல்ல தகப்பனே, ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்றைக்கு நம்ம ஏசாயா எழுதிய தீர்க்கதரிசி புத்தகத்தில் 54வது அதிகாரத்துல இருந்து நம்ம கொஞ்சம் தியானிக்க இருக்கிறோம். அதுல 54வது அதிகாரத்தில் 17வது வசனத்தை நம்ம வாசிக்கலாமா? உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவருடைய நீதியமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. உனக்கு விரோதமாய் உருவாகும் எந்த ஆயுதமே வாய்க்காதே போகும். அல்லேலூயா. இந்த காலங்களில சகோதர சகோதரிகள் நம்மளை ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் அந்த வேத வசனம் வந்து என்ன சொல்றது, ஊழியக்காரருக்காக சொன்னப்பட்டாலும் நம்முடைய ஆண்டவராகிய பிள்ளைகளாக இருக்கிற நம்மளையும் விசுவாசிக்கிற ஆண்டவரை விசுவாசிக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவருடைய பிள்ளைகளாக தெரிந்து கொள்ளப்பட்ட நம்மளையும் என்ன பண்ற ஆண்டவரே, உனக்கு விரோதமாய் உருவாகும் எந்த ஆயுதமும் வாய்க்காத போகும். அல்லேலூயா. எவ்வளவு நம்புறீங்க? எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ மந்திர தந்திரங்கள் எது வந்தாலும் உனக்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஒரு ஆயுதம் என்ன பண்ணா வாய்க்காம போகணும். காலையில ஆத்மங்களை சொல்லுகிறார். இதுதான் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். அதே அதிகாரத்துல 2-3-5 வரை வாசிக்கலாமா? மனமுடனே கொஞ்சம் வாசிக்கலாம். உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு, உன் வாசஸ்தலங்களின் திரைகள் விரிவாக்கட்டும், தடை செய்யப்படாதே. உன் கயிறுகளை நீளமாக்கி உன் முலைகளை உறுதிப்படுத்து. நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய். உன் சந்ததியார் ஜாதிகளை சுதந்திரித்துக் கொண்டு பாழாய் கிடந்த பட்டணங்களை குடியேற்றிருப்பார்கள். பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை. நானோதே, நீ இலச்சை அடைவதில்லை. உன் வாலிபத்தின் வெட்கத்தை நீ மறந்து உன் விதவை இருப்பின் நித்தியை நீ நினைத்திருப்பாய். உன் சிருஷ்டிகரே உன் நாயகர், உன் சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் மீட்பர், அவர் சர்வ பூமியின் தேவன் எனப்படுவார். அல்லேலூயா. இரண்டாவது வசனம், உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு, உன் வாசஸ்தலங்களின் திரைகளை விரிக்கட்டும், தடை செய்யாதே. என்ன பண்ற ஆண்டவர், உன் கூடாரத்தை என்ன பண்ணணுமா? விசாலப்படுத்தணுமா? உங்க வீட்டுல என்ன பண்ண, நம்ம ஒரு சிறியதாக இருக்கலாம். இந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம், ஆண்டவர் பாருங்க, ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன பண்ணாரு சொல்லப்பட்டது. அவர் ஊழியக்காரராக இருக்கிற தீர்க்கதரிசிகளுக்கு என்ன பண்ணாரு சொல்லப்பட்டது இல்லைங்களா? உனக்கு விரோதமாக உருவாக எந்த ஒரு ஆயுதமே வாய்க்காத போகணும்னு சொன்னது போல. ஆனாலும் உன் வலது புறத்தில் 3வது வசனத்தை பார்க்கிறோம், உன் வலது புறத்திலும் இடது புறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய். என்ன பண்ணாரு, உன் கூடாரத்தை விரிவுபடுத்தி சாதப்படுத்தியவராகிறார். எனக்கு இதுதான் போதுமா அப்படி இல்ல. ஆண்டவர் சொல்லுங்க, ஆண்டவருடைய பிள்ளைகளை ஆண்டவர் ஒரு இடத்துல வைக்கும் பொழுது என்ன பண்றாரு, விசாரப்படுத்துகிற தேவனாகிறார். அல்லேலூயா. இடது புறமோ வலது புறமோ என்ன பண்றாரு, உனக்கு ஒரு சமாதானத்தை கொடுக்கிற தேவனாகிறார். உன் வலது பக்கத்துல இடது பக்கத்துல யாரு இருந்தாலும் என்ன பண்றாரு, ஆண்டவரே பயப்படாத,
இல்லைங்களா? இன்னைக்கு என்ன பண்றாங்க, சில பேர் சொல்றாங்க பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்கள பார்த்தா எனக்கு பயமா இருக்கு இல்லைங்களா? பின்னாடி வீட்டுல எப்படி பின்னாடி பார்த்தா இவ்வளவு பிரச்சனை, என் வேலை மேல பக்கத்துல இருக்கிறவங்கள பார்த்தா எப்படி இருக்குது, என் காலேஜ்ல பக்கத்துல எப்படி இருக்கு பார்த்தா அப்படி இருக்குது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, உங்க இடது புறத்திலும் வலது புறத்திலும் என்ன பண்றாரு, அவரை சாரப்படுத்திற தேவனா இருக்கிறான். நீ இருக்கிற இடமே என்ன பண்றாரு ஆண்டவர், அங்கதான் அவனை உயர்த்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஐயோ இங்க இருந்தா எனக்கு பாதுகாப்பு இல்ல, இந்த இடத்துல இருந்தா என்ன என்ன பண்ண மாட்டாங்க, வாழ விட மாட்டாங்க, இங்க இருந்தா என்ன உயர்த்த மாட்டாங்க, இங்க இருந்தா நான் வளர முடியாது, என் பிள்ளைகள் வளர முடியாது, நான் வளர முடியாது. அப்படி இல்லை, ஆண்டவர் சொல்றாரு நீ இருக்கிற இடத்துல வலது புறத்திலும் இடது புறத்திலும் என்ன பண்ற ஆண்டவரே விசாலப்படுத்துகிறவராக. அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் உனக்கு பயப்பட, உனக்கு உருவாக எந்த ஒரு ஆயுதம் என்ன பண்ணுது வாய்க்காலே போகணும் என்று சொல்றாரு. அதே போல அதே அதிகாரத்தில் 7-8 வாசிக்கலாமா? இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்வேன். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன சொல்றாருன்னா, இமைப்பொழுதும் உன்னை கைவிடேன், ஆனாலும் உறக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்வேன். அல்லேலூயா. என்ன சொல்றாங்க ஆண்டவரே, உன்னை தொடுகிறவர் கண்மனை தொடுகிறவர், உன்னை தொடுகிறவர் என் கண்மனே தொடுகிறான். ஆமா பெரியமானவர்களே, ஆண்டவர் என்ன பண்றாரு, ஒவ்வொரு நாளும் நம்ம கண்மணி போல பாதுகாத்து வழி நடத்துகிற தேவனா இருக்கிறார். அதுதான் நம்ம 7வது வசனத்தை பார்க்கும்போது, இமை பொழுதும், இமை என்ன பண்றது, டக்குன்னு எப்படி ஒரு கண்ணு மூடி எவ்வளவு, ஒரு செகண்ட் கூட அவ்வளவு டக்குன்னு முடிகிறது, செகண்ட்ல சீக்கிரம். அப்ப என்ன பண்றாரு ஆண்டவர், என்ன பண்றாரு, இமை பொழுதும் ஒரு என்ன பண்றோம், ஜெபிக்கிறோம் ஜெபிக்கிறோம் ஜெபிக்கிறோம், 10 வருஷமா ஜெபிக்கிறோம், 5 வருஷமா ஜெபிக்கிறோம், ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனா ஆபத்து காலத்துல ஆண்டவர் சில நேரங்கள் என்ன பண்றாரு, அவங்கள காப்பாத்துகிறார். சொல்லுவார்கள், ஐயா வண்டி ஓட்டிலே போவேன், சடன்ல ஒரு இமை பொழுதுதான் ஆண்டவர் பாதுகாத்தார். அதே போலதான் நம்முடைய எந்த ஒரு சூழ்நிலைகள் இருந்தாலும், ஏதோ ஒரு ஆபத்து உன்னை நேரிட்டாலும், உன் வாதை உன் கூடாரத்தை, அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் சொல்றார் பாருங்க, 7வது வசனத்தில் சொன்னார், இமை பொழுது உன்னை கைவிடேன், ஆனாலும் உறக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்ளுவேன். ஆண்டவர் உன்னை சேர்த்துக் கொள்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் நடந்து போகிற 40 ஆண்டுகளாக என்ன பண்றாங்க, ஆண்டவர் வழி நடத்தி போய்கொண்டே இருக்கிறார். எவ்வளவு அனசாங்க, அவங்களுடைய வஸ்து என்ன ஆகல, பாலாவல, அவங்களுடைய பாதராட்சி என்ன ஆகல, தேஞ்சி போல. அதே போலதான் ஆண்டவர் என்ன பண்றாங்க, இலை பொழுதும் ஒவ்வொரு நாளும் உன்னுடைய இடது புறத்திலும் உன்னுடைய வலது புறத்திலும் என்ன பண்றாங்க, ஆண்டவர் நடத்துகிறவரா இருக்கிறார். உன் கூடாரத்தை என்ன பண்றாங்க, உன் கூடாரத்திடத்தை விசாலமாக்கிறார். உன்னுடைய சந்ததியை ஆண்டவர் என்ன பண்றாருன்னா விசாலமாக்கிறார். உன் குடும்பங்களை என்ன பண்றாரு ஆண்டவரே, விசாலமாக்கிறார். உன் வருமானங்களை என்ன பண்றாரு ஆண்டவரே, விசாலமாக்குகிறார். நீங்க செய்கிற வேலைகளை என்ன பண்றாரு, விசாலமாக்கிறார். இதற்கெல்லாம் என்ன பண்றாரு ஆண்டவர், உனக்கு விரோதமா எந்த ஒரு ஆயுதம் உனக்கு என்ன பண்ணலாம், யாராவது வந்து என்ன பண்ணலாம், ஏதாவது ஒரு ஆப்போசிட்ல பண்ணா கூட அது ஒண்ணு வாய்ப்பாது. ஆண்டவரும் கூட இருக்கணும். ஆண்டவரை வெட்டி விட்டா என்ன பண்ண, ஆண்டவர் பெற்று விடுவார். ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணுமா, தினந்தோறும் அவரை ஆராதிக்கிறவர்களாக அவரை நம்பி தினந்தோறும் நம்ம என்ன பண்ணணும், புதுப்பிக்கணும். நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்ணணும், நம்ம தவறுகள் செய்யலாம். ஆனா ஆண்டவருக்கு சமூகத்துல செய்தி வந்து என்ன பண்ணலாம், புதுப்பிக்கணும். நம்முடைய இருதயத்தை புதுப்பிக்கிறவர்களாக ஆண்டவரே நம்முடைய சமூகத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். என் குடும்பத்தை நீங்க என்ன பண்ணுங்க, விரிவாக்குங்க. என் பிள்ளைகள் நன்றாக படித்து நல்ல நிலைமைக்கு வரணும் நம்ம நினைக்கிறோம் இல்லைங்களா? அதுதான் நேரங்கள் கடந்தாலும் ஆண்டவர் என்ன பண்றாரு, ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம பாதுகாத்து நடத்துகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதே அதிகாரத்துல 10வது வசனத்தை வாசிக்கலாமா? மலைகள் விலகினாலும், மலைகள் விலகினாலும், பர்வதங்கள் நிலைபெயர்ந்தாலும், பர்வதங்கள் நிலைபெயர்ந்தாலும், என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும், என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும், என் சமாதானத்தின் உடன்படிக்கையை, என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலைபெயராமல் இருக்கும் என்று, நிலைபெறாமல் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. யார் சொல்றாரா, உன்மேல். யார் மேல சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, என்ன சொல்லுங்க, எல்லாரும் என்ன என்ன தேவன் என்ன பண்றாருங்க சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, அந்த அதிகாரத்தை நீங்க வீட்டுக்கு போய் வாசிக்கும் பொழுது அதுல இருக்கிற ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களும் தேவன் நம்மளுக்கு அதிகமாக கொடுத்த வாக்குத்தத்தங்கள் நம்ம மனை போய் ஏசாயா
50 ನಾಳುಗಳು ಓದುವಾಗ ದೇವರ ಅಲ್ಲಿರುವ ಆಶೀರ್ವಾದಗಳನ್ನ ನಿಮ್ಮ ಫ್ಯಾಮಿಲಿಯಲ್ಲಿ ಒಂದೊಂದು ಕಾಪಾಡುವಾಗ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ನಡೆಸುವ ದೇವರಾಗಿದೆ. அல்லேலூயா, அல்லேலூயா. காப்பாடி நம்மளுக்கு கொடுத்த வாக்குதத்த வசனங்கள், அல்லேலூயா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்தது போலதான் ஆண்டவர் சபையில வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் என்ன பண்ணிருக்கிறார் கொடுத்த அதே அதிகாரத்துல 13-15 வாசிக்கலாமா? உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய். கொடுமைக்கு தூரமாவாய். பயமில்லாதிருப்பாய். திகிலுக்கு தூரமாவாய். அது உன்னை அணுகுவதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. பிள்ளைகள் எல்லோரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பாங்க. ஆமாங்க, ஆண்டவருடைய பிள்ளைங்க பாருங்க, ஆண்டவர் என்ன பண்றாரு? நம்மை தேடியவர்களுக்கும் தேடாதவர்களுக்கு என்ன பண்றாங்க? என்ன பண்றாங்க சொல்லுங்க? வித்தியாசத்தை காட்டுகிற தேவனாக இருக்கிறார். ஒரு வேலை ஸ்தலங்களா இருக்கட்டும், ஒரு காலேஜ் இருக்கட்டும், இல்லை நம்ம வேலை இருக்கிறோம் இல்லைங்களா, ஒரு ஏரியாவில் நம்ம இருக்கிறோம்னா அங்க என்ன பண்றாங்க? இவங்க நடக்கிற விதங்களை வச்சு என்ன பண்றாங்க? கிறிஸ்துவர்கள் இந்த வீட்டுல என்னது சமாதானம் இருக்கிறது. நம்மளை சுத்தி அநேக புரட்சியாதிகள் இருக்கிறாங்க. ஆனா இங்க ஏன் ಮಾಡ್ತಾರೆ? ಈ ಮನೆಯಲ್ಲಿ ಒಂದು ಕ್ರಿಸ್ತು ಫ್ಯಾಮಿಲಿ ಇದ್ದಾರೆ. ಅವ್ರು ಯಾವಾಗ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ? ಸಮಾಧಾನವಾಗಿ ಇರ್ತಾರೆ, ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುತ್ತಾರೆ. ಯಾವುದೋ ಒಂದು ಜಗಳವನ್ನ ಮನೆಯಲ್ಲಿ ಇಲ್ಲ இல்லைங்களா? எப்பவுமே என்ன பண்ணாங்க? அவங்க ஜெபிக்கிற மக்களாக சமாதானம் இருக்கிறாங்க. எல்லாருக்கும் பிரச்சனை வந்தாலும் அவங்க பாருங்க எவ்வளவு சாதகமா இருக்கிறாங்க. ஏன்னா ஆண்டவர் என்ன பண்றாரு? நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் என்ன பண்ண? பிள்ளைகளே கர்த்தரால் போதிக்கப்படும். ஆண்டவர் நம்ம என்ன பண்ற? தினந்தோறும் அவருக்கு போதிக்கிற. ஆண்டவர் என்ன சொல்றோம்? ஆண்டவரே, நீர் எனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியே என்ன சொல்லுங்க காட்டும். ஆண்டவரே, உங்க பிள்ளைகளுக்கு காட்டுறார், நமக்கு காட்டுறாரு. நீர் எனக்கு போதித்து நான் நடக்க வேண்டிய வழியை எங்களுக்கு காட்டுங்க ராஜா. காலையோடு நம்ம எழும்பொழுது இந்த வசனத்தை வைத்து ஜெபிங்க. ஆண்டவரே, நீர் எனக்கு என்ன பண்ணுங்க? போதிங்க ஆண்டவரே. நான் ஞானத்திலே கடுமையா இருக்கிறேன், நான் பலத்தில குறுகினவனா இருக்கிறேன். நீர் எனக்கு பலத்தை தாங்க, நீர் எனக்கு தைரியத்தை தாங்க, ஞானத்தை தாங்க, நீர் எனக்கு போதிங்க என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் என்ன பண்றாங்க? நம்மளுக்கு அதுதான். அப்ப என்ன பண்ண? நம்ம சமாதானமா இருக்கும் பொழுது உனக்கு விரோதமா எந்த ஒரு ஆத்மாக்களும் வர மாட்டாங்க, உனக்கு விரோதமா எந்த ஒரு காரியங்களும் வராது. அதே போலதான் நம்ம வேதத்துல பார்ப்போம், அநேகர்கள் என்ன பண்றாங்க? ஆண்டவர் பிள்ளைகளுக்கு விரோதமா எழுப்பி வந்தாங்க இல்லைங்களா? இஸ்ரவேல் ஜனங்களுக்காக என்ன பண்ணாங்க? ஆழ்வான் ராஜா எல்லாம் எகிப்து எல்லாரும் என்ன பண்றாங்க? வந்தாங்க. ஆனா ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணாங்க? பாதுகாத்து வழி நடத்துகிற மூலமா இன்றைய உன்னையும் என்னையும் ஆண்டவர் என்ன பண்றாரு? நடத்துகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் நம்ம பார்க்கலாம். எரேமியா எழுதிய தீர்க்கதரிசி புத்தகத்திலே 33:3 வாசிக்கலாமா? எரேமியா 33:3. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிக்கலாமா? என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க என்ன பண்ற? எரேமியா தேவன் ஆண்டவர் சொல்லுவார், யூதாவில இஸ்ரவேல் ஜனங்களை சிறையிருப்பேன் மாற்றுவேன் என்று சொல்லும் பொழுது அப்ப இந்த வசனத்தை அங்க என்ன பண்றாரு? அதை தீர்க்கதரிசிக்கு சொல்றாரு, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுப்பேன். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு சொல்லிக்கிறாங்க இல்லைங்களா? என்ன சொல்லிக்கிறாரு? ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு ஒரு உத்தரவு அருளை செய்வேன். அதே போலதான் இந்த நேரத்தில் நமக்கு ஏதோ ஒரு காரியம், பிரச்சனை, போராட்டங்கள் வரும் பொழுது நம்ம என்ன பண்ணோம்? ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறோம். அப்ப என்ன பண்ண? ஒரு போதகர் இருந்தார் கேளுங்க. ஒரு போதகர் என்ன பண்ற? டெய்லி வந்து சுவிசேஷத்தை வந்து அந்த கிராமத்திலிருந்து, மலையிலிருந்து, உச்சியிலிருந்து வந்து அங்க இருக்க கிராமங்களில் என்ன பண்ணாரு? சுவிசேஷத்தை அறிவிச்சுட்டு போவாங்க. இது இப்படியே வந்து அவர் செய்யற சில சோசியல் ஒர்க் எல்லாம் பார்த்துட்டு என்ன பண்ணாங்க? மெடிக்கல் இப்போ ஏதோ ஒரு ஏழைகளுக்கு உதவிகளை செய்யும் பொழுது அங்க இருக்கிற ஜனங்கள் எல்லாம் வேற மதத்தார்கள், வேற ஜனங்கள், பாஷைக்காரர்கள் அவங்க என்ன பண்றாங்க? அவங்க இவனை எப்படியாவது தடுத்து நிறுத்தணுமே, எப்படியாவது நம்ம என்ன பண்ணோம்? தடுத்து நிறுத்தணும். அங்கிருந்து வந்து இங்க வந்து எல்லாருக்கும் என்ன பண்றாரு?
கிறிஸ்துவத்தை பத்தியும் கிறிஸ்துவுடைய அன்பை பத்தியும் சேவை சோசியல் சர்வீஸ் செஞ்சுட்டு போறான். இப்படியே போச்சுன்னா என்ன பண்ணுவாங்க எல்லாரும் அவர் பக்கமா என்ன பண்ணுவாங்க, அவர் பக்கமா பட்சமா போயிடுவாங்க இல்லையா, நம்மளுக்கு பிரச்சனை ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு என்ன பண்றாங்க, விரோதமா சில அங்க இருக்கிற அந்த மதத்தார்கள் ஜாதிகள் என்ன சொன்னாங்க, இவனை எப்படியாவது ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு திட்டம் போடுறாங்க. திட்டம் போடும்போது அவர் என்ன பண்றாரு, டெய்லி அவருடைய ரொட்டேஷன் ஆண்டவர் சொன்னது போல அந்த கிராமத்துக்கு போய் சுவிசேஷத்தை அறிவிச்சு அங்க இருக்கிற தன்னால் முடிந்த ஏந்தது என்ன பண்றாருங்க, சோசியல் சர்வீஸ் செய்யறாரு. இதை பார்த்து கொண்டு அவங்க என்ன பண்றாங்க, இவர் ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் அந்த வீட்டுக்கு நைட்டு வீட்டுக்கு போவார் இல்லைங்களா, அந்த மலையில போகும்போது வீட்டுக்கு போகும்போது என்ன பண்றாங்க, எப்படியாவது இவங்க இதெல்லாம் இருக்கிறதுனால தானே இவன் சொத்து எல்லாமே இருக்கிறதுனால தானே இது பண்றான், என்ன பண்ணலாம் நம்ம தீ வைக்கலாம், என்ன பண்ணலாம் தீ வச்சுட்டு ஏன்னா அவங்க இருக்கிறது பாரஸ்ட்ல ஏதோ ஒன்று ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு சொல்லிடலாம்னு சொல்லிட்டு அவருக்கு விரோதமா என்ன பண்றாங்க, பிளான் பண்றாங்க. அந்த பிளான் போடும் பொழுது அவங்க என்ன பண்றாங்க, சரி அவர் வந்து திருப்பி அவர் போறதை பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு நெக்ஸ்ட் என்ன பண்றாங்க, போயிட்டு தீ வைக்கிறதுக்கு உள்ள போயிட்டாரு. கொஞ்சம் எல்லாரும் ஊரெல்லாம் கொஞ்சம் சைலண்ட் ஆகிட்டு நம்ம என்ன பண்ணலாம், தீ வச்சுட்டு ஓடி வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவங்க தீ வைக்கும் பொழுது அவங்க போகும் பொழுது அவங்க யாரும் தடுக்கிற மாதிரி நிக்கிறான். அதாவது அவர் வீட்டை சுற்றி என்ன பண்ணுதான், யாரும் தடுத்து நிறுத்துற மாதிரி உள்ள போகாதபடி என்ன பண்ணுது, தடுத்து நிறுத்துற மாதிரி. ஒரு நாள் என்ன பண்றாங்க, குடு திருப்பி என்ன பண்ணிடுறாங்க, வந்துடுறாங்க. அவங்களுக்கு ஒரு பயம், திருப்பி என்ன பண்றாங்க, என்னடா ஆச்சுன்னு. சரி முன்ன ஒரு 4 பேர் என்ன பண்றான், கூட்டிட்டு போறான். கூட்டிட்டு போகும்பொழுது அந்த திருப்பி நைட்டு வைக்கும் பொழுது ஆவல அதே மாதிரி தான் ஒரு பயத்துல யாரோ தள்ளுற மாதிரி என்ன பண்ணுது, அவங்க எடுத்து வந்த தீ வெட்டிங்க எல்லாம் என்ன பண்ணுது, அடிச்சு அப்படியே தள்ளுற மாதிரி அவங்க என்ன பண்ணுது, பாதுகாக்க. எப்படின்னா அவங்க மறுநாள் வந்து அவங்க சொல்றாங்களாம், நான் 1 வாட்டி வந்தோம் 2 வாட்டி வந்தோம், உங்களை எப்படியாவது ஏதாவது செய்யணும், உங்க வீட்டுல ஏதாவது நாங்க செய்யணும், ஏன்னா எங்களுக்கு பொறாமையா இருக்கு, நீ எப்படி எங்க ஜனத்தை மாத்தலாம், எப்படி நீ அவங்களுக்கு உதவி செய்யலாம். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நான் என்ன பண்ணேன், மற்றவர்களுக்காக என்ன பண்றது, இறக்கம் செய்யறது, உதவி செய்யறதுக்காக ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்த இந்த வேலைகளை நான் என்ன பண்றேன், செய்யறேன், அவ்வளவுதான். ஆண்டவர் எனக்கு செஞ்ச அன்பை, எனக்கு சொன்ன என்னை ரட்சித்ததை நான் அவருக்கு சொல்றேன். ஆனா 3வது வாட்டி அவர் கேட்கும் பொழுது அவர் சொன்னார், தேவ தூதர்கள் என்ன பண்றாரு, அவர் வீட்டை பாதுகாத்து. அல்லேலூயா அல்லேலூயா. தேவ தூதர்கள் வந்து என்ன பண்ணாங்க, அவருடைய வீட்டை வந்து அவருக்கு உள்ள போகாதபடி தடுத்து நிறுத்தினார். அதுதான் ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு விரோதமாய் உருவாகும் எந்த ஆயுதமே வாய்க்காத போகும். அநேக தாசர்கள் நம்ம பார்த்திருக்கோம், அநேக பரிசுத்தவான்களுடைய சாட்சிகளை கேட்டிருக்கிறீங்களா, ஊழியக்காரர்களுடைய மிஷனரிமார்களுடைய சாட்சிகளை கேட்கும் பொழுது இதே போல அநேக காரியங்கள் என்ன பண்றார் ஆண்டவர், அநேகருக்கு வழிகிற காரியங்களில் பிரச்சனை வரும்போது பாதுகாத்து இருக்கிறார். ஊழிய கிராமங்களிலே போகும்போது பாதுகாத்த தேவன் அதே தான் இந்த காலங்களிலே பார்த்து சொல்கிறார், உனக்கு விரோதமாய் உருவாகும் எந்த ஆயுதமும் வாய்க்காமே போகும். ஊழியக்காரர்களுக்கு சொன்னது போல ஊழியர்கள் செய்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கும் ஆண்டவர் ரட்சித்து எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் என்ன பண்றாரு, இந்த வசனத்தின் மூலமாய் பாதுகாக்க. தேவையில்லை உபாகமம் படிக்கலாமா, உபாகமம் 28:7. உபாகமம் 28:7 படிக்கலாமா. உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கும்படி ஒப்புக் கொடுப்பார். ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள். பாத்தீங்களா, அந்த பரிசுத்தவான் ஊழியரை எப்படி தேவ தூதர்களை வைத்து தேவன் என்ன பண்ணாருங்க, பாதுகாத்தார்கள். ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு என்ன பண்றாரு, உனக்கு விரோதமா எழும்புகிற எந்த ஆயுதமும் வாய்க்காம போகணும் இல்லைங்களா. உனக்கு விரோதமா எழும்பும் சத்துருக்கள் என்ன பண்றாரா, கர்த்தர் என்ன பண்றாரு, உனக்கு முன்பாக முறியடிப்பா. அப்பா அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க கேட்கும் பொழுது ஆண்டவர் என்னை பாதுகாத்தா, என்னுடைய தூதர்களை வைத்து என்ன பண்றானா அந்த குடும்பத்தை பாதுகாத்தா. அதே போலதான் சகோதர சகோதரர் நம்மளை பெரியவர்களே, தேவன் நம்மளை என்ன பண்றாங்க, ஒவ்வொரு நாளும் பாதுகாக்கிற தேவனா இருந்தார். அதுதான் உங்களுக்கு விரோதமாய் உருவாக எந்த ஆயுதமும் வாய்க்காமே போகும். அல்லேலூயா அல்லேலூயா. அதே போல எரேமியா 20:11-12 வாசிக்கலாமா.
எரேமியா 20:11-12. கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியார் என்னோடு இருக்கிறார். ஆகையால் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் மேற்கொள்ளாமல் இடறுவார்கள். தங்கள் காரியம் வாய்க்காதபடியால் மிகவும் வெட்கப்படுவார்கள். மறக்கப்படாதே, நித்திய இலச்சை அவர்களுக்கு உண்டாகும். ஆனாலும் நீதிமானை சோதித்தறிந்த உள்ளந்தரியங்களையும் இருதயங்களையும் பார்க்கிற சேனைகளின் கர்த்தாவே, நீர் அவர்களுக்கு நீதியை சரி கட்டுகிறதை காண்பேனாக. என் காரியத்தை உம்மிடத்தில் சாட்டிவிடுவேன். ஆமென். அல்லேலூயா. கர்த்தரே பயங்கரமான பராக்கிரமசாலி என்னோடு இருக்கிறார்கள். ஆகையால் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் என்ன பண்றாங்களா? என்னை துன்பப்படுத்துகிறவர்கள், உன்னையும் உங்களையும் துன்பப்படுத்தி யாரா இருந்தாலும் என்ன பண்றாங்க? ஆண்டவர் அவர்கள் என்ன பண்றாரு? வீழ்ச்சி அடிக்கும்படியாக செய்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் பாருங்க, நம்ம ஆண்டவர் அந்த பெரிய காரியங்கள் என்ன பண்றாரு? செய்கிறார். தானியேல் புத்தகத்துல பார்க்கலாமா? தானியேல் புத்தகத்துல 6:20 வாசிக்கலாமா? அல்லேலூயா, thank you Jesus. தானியேல் 6:20. தானியேல் 6:10. ராஜா கெபியின் கிட்ட வந்தபோது துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவரா இருந்தாரா என்று தானியேலை கேட்டார். அல்லேலூயா. இங்க பார்க்கிறோம், தானியேலை பார்த்து தெரியும் எல்லாருக்கும். தானியேல் எப்படிப்பட்டவர் சொல்லுங்க, தெரிஞ்ச சொல்லுங்க. தானியேல் ஜெபிக்கிற மனுஷனாக இருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன பண்றாங்க? இந்த ராஜாவை நம்ம என்ன பண்ணோம்? வணங்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க? அவரை சொல்றாங்க. ஆனா அவருக்கு மேல வச்ச அதிகாரிகளும் வச்சிருக்கிறாங்க. அவங்க இதுக்கு மேல யாராவது வணங்கினா அவங்க என்ன பண்ண போனோம்? இந்த சிங்க கபில போடப்படும். ஆனா தானியேல் என்ன பண்றாங்க? எப்பவுமே அவர் என்ன பண்றாரு? எப்பவுமே ஜெபிக்கிற மாதிரி 3 வேளையும் ஆண்டவர் என்ன பண்றாரு? ஜெபிக்கிற மனுஷனாக காணப்பட்டார். அவர் பயப்படல. ஏன்னா அவரை காட்டில யார் இருக்கிறது? தேவன். ஆனா இப்ப ஒரு சட்டம் வந்துச்சுன்னா என்ன பண்ண முடியும்? இப்ப ஒரு சட்டம் வந்துச்சுன்னா நீங்க அவங்களால ஆராதிக்க கூடாது இல்லைங்களா? இப்ப அங்கங்க நடந்து கொண்டிருக்கிறது இல்லையா? வேதத்தில் எழுதப்பட்டது போல என்ன பண்ண நடக்க போகுது. நீ இனிமே இந்த முத்திரை போட்டா தான் உங்களுக்கு ரேஷனு, இந்த முத்திரை போட்டா தான் உங்களுக்கு தான் ஆதார் கார்டு, இப்படிப்பட்டவங்களுக்கு தான் இதெல்லாம் செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப என்ன பண்ணுது? உலகம் முழுவதும் இன்னும் பார்த்தா நம்ம இந்தியாவில் பார்த்தா எப்படியாவது ஒரே ஒரு மதம் தான் இருக்கணும். எப்படியாவது ஒரே மதம், ஒரே இந்தியா, ஒன் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டு கொண்டிருக்காங்க? பண்ணி கொண்டிருக்காங்க. ஆனா தானியேல் அந்த நாளில் என்ன பண்ணாரு பாருங்க, எழுதி வச்சிருக்கிறாங்க. நம்ம ஆராதிக்கிற தேவன் அது என்ன பண்றாங்க? தெளிவு ராட்சா பார்க்கும் பொழுது என்ன பண்றான்? உன்னை தப்புவிக்க ஆண்டவர் என்ன பண்றாரு? தானியேல் அந்த தானியேலை ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவரா இருந்தாரோ என்று என்ன பண்றான்? தானியேலை கேட்டான். அவருக்கே தெரியுது. யாருங்க? தெளிவு ராஜாவுக்கே தெரியுது. அவரு பாருங்க 16வது வசனம், அது போறதுக்கு முன்னாடியே பாருங்க, ராஜா தானியேலை நோக்கி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றான். அப்படிதான் ஒரு நெருக்கத்துல, ஒரு போராட்டத்துல, ஒரு பிரச்சனையில நீ இருக்கும் பொழுது நான் நம்புவது யாரு? யாருங்க? நம்ம நம்புவது யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா, அல்லேலூயா. அங்க பாருங்க, அங்க ஆபத்து இருக்குது. சிங்கல் கபில் என்ன பண்ணா? போட்ட உடனே என்ன பண்ணான்? தானியேல பிடுங்க என்ன பண்ணுது? ஆபத்து தான் அது. ஆனா அந்த ஆபத்தில் ஆண்டவர் நம்ம ஆராதிக்கிற தேவன் என்ன பண்றாங்க? சிங்கத்தின் வாயை கட்டி போட்டிருக்கிறார். அப்படித்தான் உனக்கு விரோதமா அநேக காரியங்களை செய்கிறவங்க அமைதியா என்ன பண்ண? அமைதியில் படுத்தி ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? அமைதியில் படுத்துவார், கட்டி போடும்படியாக செய்வார். உனக்கு விரோதமா எழுப்புகிற எந்த ஒரு ஆயுதம் தான் அதுதான் விரோதமா என்ன பண்றாங்க? அவனுக்கு இவனை எப்படியாவது குறை கண்டுபிடிக்கணும். யார் மேல? தானியேல் மேல
எப்படியாவது குறை கண்டுபிடிக்கணும், எப்படியாவது மாற்றுவான்னு அவனுக்கு தெரியுது. அவன் கூட இருக்கிறவங்களுக்கு அவன் எப்படி அவன் ஆராதிப்பான், அவன் ஜெபம் பண்ணுவாரு. அவர் ஜெபிக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணிடலாம், அவரை போயிட்டு ராஜா கிட்ட போட்டு கொடுத்துடலாம். மாட்டி கொடுத்தா என்ன பண்ணிடுவாங்க, சிங்க கவியில தானியலை தூக்கி போடுவாங்க. தானியலுடைய சாப்டர் க்ளோஸ். ஆனா நம்ம ஆராதிக்கிற தேவன் என்ன பண்றாரு, அங்கதான் என்ன பண்றாரு, தொடக்கத்தை உருவாக்குறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. எங்க நம்மள முடிஞ்சிடுச்சு, இவருடைய வாழ்க்கை முடிஞ்சிடுச்சு, இந்த சகோதரனுடைய வாழ்க்கை அவ்வளவுதான் முடிஞ்சிடுச்சு, இந்த சகோதரனுடைய வாழ்க்கை முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, புறஜாதிகள் ஜனங்கள் உங்களுக்கு வேலை செய்ய சரியில்ல, நம்முடைய வாழ்க்கையில நம்மளுடைய குடும்பங்களை அப்படி பண்ணலாம். ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எங்க முடிஞ்சதே என்ற நினைக்கலையா, உன்னை தொடங்கி உயர்த்தி தேவனா இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. முடிஞ்சிடுச்சுன்னு நினைக்கிற இடத்துல தான் ஆண்டவர் என்ன பண்ற, உலக மனுஷர்கள் கண்களில உன்னை முடிஞ்சிடுச்சுன்னு சொல்லிட்டு போடுற இடத்துல தான் ஆண்டவர் என்ன பண்றாரு, தொடக்கத்தை உருவாக்கிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. அந்த சிங்க கவியில என்ன பண்ணாரு, தானியேல் ஜெபித்தான். என்ன பண்ணாரு, அதுதான் அவனுக்கு விரோதமா எவ்வளவு பேர் வந்தாங்க, ராஜாங்களே வராங்க, அவன் கூட இருந்தவங்க என்ன பண்றாங்க, தானியேல அதுல போட்டாங்க. யோசேப்பை பார்த்தா தன்னுடைய சொந்த சகோதரர்கள் என்ன பண்ணாங்க, குழியில போட்டு மூடினாங்க. அவ்வளவுதான், யோசேப்புடைய வாழ்க்கை சாப்டர் முடிஞ்சிச்சுன்னா ஆச்சா. அந்த குழியில இருந்து தான் ஆண்டவர் என்ன பண்ணாரு, உயர்த்தி அவனை அதிகாரியாக உயர்த்தினான். இதெல்லாம் படிக்கும் பொழுது என்னுடைய வேதங்களை ரொம்ப எனக்கு ஞாபகம் வருது. 2007 நாங்க இங்க வரும்பொழுது பாஷை தெரியாது, வேலை தெரியாது. அந்த வேலை ஏன்னா நம்ம படிச்ச வேலை இது புது வேலை, பாஷை தெரியாது, வேலை தெரியாது, இருக்க சரியா வீடு ரூம் கூட இல்லை. அப்ப அந்த ஃபேக்டரியில கொடுத்த ரூம் 10க்கு 10. அந்த 10க்கு 10 இடத்துல வேற பாஷை பேசுறவங்க, நல்ல கிளவரா வேலை தெரிஞ்சவங்க எல்லாம் இருப்பாங்க. அந்த ரூம்ல போனா இந்த ரூமுக்கு போவாங்க, அந்த ரூமுக்கு போவோம். அந்த ரூம்ல இருக்காத பாஷையின் மூலமா, மாற்றத்தின் மூலமா அவங்க எல்லாம் ஒரே ரூமா இருப்பாங்க. நம்ம வேற ஆளு, வேற பாஷை பேசுறவங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க, சேஞ்ச் பண்றாங்க. உங்களுக்கு அந்த ரூம் இல்ல, வேலையில கூப்பிடும் போது வண்டிக்கு அலைக்கழிப்பாங்க. நம்ம கம்பெனில 7 வண்டி இருக்கும், ஒரு வண்டிக்கு போனா அவங்க கரெக்ட் ஆயிடுவாங்க. அவங்களுக்கு ஆப்போசிட்டா எதனா நடந்தா நம்ம சொல்லக்கூடாது, செய்யக்கூடாது அப்படின்னு அந்த மாரி எல்லாம் பண்ணாங்க. ஆனா தொடர்ந்து ஜெபித்தான். ஆண்டவரே எனக்கு வேலை தெரியல, கத்துதாங்க. ஸ்லோவா பண்ணுவோம், அப்புறமா கத்த பண்ணுவோம். பாஷை தெரியாம இருக்கணும், ஆனா பாஷைகளை பேச முடியாத ஆண்டவர் கிருபை செய்தார். அதே போலதான் யோசேப்பை எப்படி குழியில போட்டு எடுத்தாங்களோ, தானியேல் எப்படி சிங்க கவியில போட்டு எடுத்தாங்களோ, அந்த நாட்கள்ல தேவன் என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு எல்லாம் என்ன பண்ணுவேன், ஜெபிப்போம். அவ்வளவுதான், விரோதமாகவோ யார்கிட்டயோ போய் சொல்றது இல்லை. நம்மள உனக்கு என்ன பண்றோமோ அது என்ன பண்ணுவோம், திருப்பியும் மாற்ற ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார். நம்ம ஆராதிக்கிற தேவன் என்ன பண்ணாரு, அந்த இடத்துல என்ன பண்ணுவோம், ஜெபம் பண்ணுவேன், வேதம் வாசிப்பேன். வேலை முடியறதுக்கு 1 மணி ஆகும், அப்ப கூட வேதத்தை வாசித்து ஜெபிக்கும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமா ட்ரெயின் ஆகும். அந்த ரூம்ல எனக்கு இல்லைன்னாலும், பாஷை தெரியலன்னாலும், இவனை கூட்டு போன வேலை ஆகாது சீக்கிரம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அந்த மத்தியில எல்லாம் பாருங்க, ஆண்டவர் அந்த 10க்கு 10 ரூம் எனக்கு கிடைக்கலாலும் இன்னைக்கு அந்த கம்பெனில 2 ஏக்கர்ல அந்த கம்பெனியை மெயின்டெனன்ஸ் பண்றதுக்கு ஆண்டவர் என்ன பண்ணிருக்காரு, கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. எப்படி 10க்கு 10 இடம் அந்த ரூமை மாத்தி மாத்தி என்னை அலக்கழிச்சாங்க. நீ எந்த கூட போ, அவங்க கூட போ, இவங்க கூட போ. ஆனா ஆண்டவர் பெருமைக்கு சொல்லு, வேதத்தில் இருக்கிறதும் நம்மளும் ஆண்டவர் நம்ம எப்படி நடக்கணும் அதை பார்த்தா 10க்கு 10 ரூம் கொடுக்காத இன்னைக்கு 2 ஏக்கர்ல இருக்கிற அந்த வேரோஸை நம்முடைய கட்டத்துல கொடுத்து மெயின்டெனன்ஸ் பண்ணுப்பா அப்படி என்ன பண்ணிக்கிறாரு, ஆண்டவர் நடத்திருக்கிறார். இன்னைக்கு ஒரு பாஷை தெரிஞ்சுதான் பெங்களூருக்கு வந்தேன். இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்துல 5 பாஷை 6 பாஷை பேசுவதற்கு தேவன் நம்மளை என்ன பண்ணிருக்கிறார், நடத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா பாருங்க, ஆண்டவருடைய நம்ம என்ன பண்ணோம், ஆவல் அப்படியெல்லாம் நடந்தாங்க. ஆனா அந்த நண்பர்களை நான் என்ன பண்ணல, இருக்க ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அவர்களுக்காக ஜெபிக்கும். இன்னைக்கும் இந்த பெங்களூர் பட்டணத்துல அவங்க இல்லை, ஆனா ஆண்டவர் நம்மளை வச்சிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் சாட்சியாக நம்ம என்ன பண்றோம், ஆண்டவர் வாழ்கிறார். இன்னைக்கும் அவர்கள் வாட்ஸ்அப் குரூப்ல வச்சு டெய்லி ஆண்டவருடைய மெசேஜையும் ஆண்டவருடைய வார்த்தையும் நம்ம அனுப்புறோம். அவங்க எனக்கு ஃபோன் பண்றாங்க,
அப்ப நான் என்ன நினைக்கிறது ஆனா சொல்ல மாட்டோம். ಪರವಾಗಿಲ್ಲ, ಚೆನ್ನಾಗಿದೆಯಾ? ಚೆನ್ನಾಗಿದೆ. ಎಲ್ಲರ ಮಕ್ಕಳೆಲ್ಲ ಚೆನ್ನಾಗಿದ್ದಾರಾ? ಕೆಲಸ ಹೆಂಗ್ ಹೋಗ್ತಾ ಇದೆ? ಅವ್ರಿಗಾಗಿ ನಾವೇನ್ ಮಾಡ್ತೀವಿ? ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತೀವಿ. ದೇವರು ಇವಾಗ ಎಲ್ಲಾರನ್ನ ನಮಗೆ ಬೇಕು ಅಲ್ವಾ? ಅವಾಗಿಂದ ಫೋನ್ ಮಾಡುವಾಗ ಅವ್ರಿಗೆ ಅವ್ರ ಫ್ಯಾಮಿಲಿ ಅವಾಗ ಏನಂತಾರ ಅವರು, ಪರವಾಗಿಲ್ಲಪ್ಪ, ದೇವರು ನಿಮ್ಮನ್ನ ಚೆನ್ನಾಗಿಟ್ಟಿದ್ದಾರೆ. அல்லேலூயா. இதுதான் சாட்சி. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் இன்னைக்கு என்ன பண்ணிருக்காரு? அவனை நல்லா வச்சிருக்கிறாரு. நீ வேலையை பார்த்துட்டு என்ன பண்ற? சபையில உங்களுக்கு கொடுத்துக்கிறாங்க. ஆண்டவர் கொடுத்தது ஒன்றுக்கும் உதவாத நம்ம என்ன பண்ற? ஆண்டவரை பயன்படுத்துறாரு. அல்லேலூயா. ಅದೇ ಯಾವ ಕೆಲಸ ಇದ್ರೂ ನಾವೇನ್ ಮಾಡ್ಬೇಕು? ಕಷ್ಟನೋ ಕಾರಣ ಒಂದು ಜಾಗದಲ್ಲಿ ದೇವರು ಆ ಸಮಯದಲ್ಲಿ ನಾವು ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. யோசேப்பு எப்படி தன்னுடைய சொந்த சகோதரர்கள் என்ன பண்ணாங்க? விச்சு போட்டாங்க, குழியில தள்ளினாங்க. ஆண்டவர் உயர்த்தலையா? அதே சகோதரர்கள் திரும்பி வர பொழுது அதே போலதான் இன்னைக்கு அவங்க எல்லாம் இணைச்சிருக்கிறார். குரு நீ இணைச்சிருக்கிறேன், அவர்களுக்காக ஜெபிக்கிறேன், அவருக்கு வர சொல்றேன், வீட்டுக்கு வர சொல்றேன், வாங்கப்பா வந்து போங்க, பெங்களூருக்கு வந்து போங்க. அதுதான் ஆண்டவர் இது போலதான் நம்மளை நடத்துறார். உனக்கு ஆபத்து கொடுக்கறான், உனக்கு தொல்லை கொடுக்கறான், உனக்கு கஷ்டம் கொடுக்கறான்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணக்கூடாது? அப்பத்துக்கு அப்பயே அபிச்சிக்க கூடாது. அவளுக்கு எதிராக நிற்க நம்ம ஆண்டவரை கற்றுக் கொடுக்கிறேன். அல்லேலூயா. அவளுக்காக ஜெபிக்கும்படியாக, அவள் குடும்பத்துக்காக ஜெபிக்கும்படியாக நம்மளுக்கு என்ன பண்ண ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறார். இதை நம்ம என்ன பண்ணணும்? ஏத்துக்கணும். அதுதான் ஆண்டவர் என்ன சொல்றாரு? உனக்கு விரோதமாய் உருவாக எந்த ஆயுதமும் வாய்க்காது. நேராகும், உடனே ஆயிடுமா? இது எல்லாம் என்ன சொல்றீங்க? சில சொல்லுவாங்க, பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, சோதனைய சகிச்சாதாயா சாதனை செய்ய முடியும் அப்படின்வாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் சோதனைகளை நம்ம ஏற்றுக்கொள்ளணும். அது நம்மளுக்கு ஒரு படியாக இருக்கும். சோதனை சகிக்காம நம்ம எப்பவுமே சாதனை செய்யவே முடியாது. அதுதான் நம்ம என்ன பண்ணணும்? துன்பம் தர்றாங்களா, அது ஒண்ணு ஏத்துக்கோ, அது ஒரு பார்ட். பிரச்சனை கொடுக்குறாங்களா, அது ஏத்துக்கோ. வீட்டு ஓரமா குழி போட்டு தண்ணி ஓடுறதுக்கு பண்றாங்களா, விடு. பிரச்சனை பண்றாங்களா, வழியில பிரச்சனை பண்றாங்களா, பண்ணு. பொறுமையா பார்த்து பண்ணுங்க. பொறுமையுடைய ஆயுதம் எதுவுமே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் சொல்லி கொடுத்துருக்கிறாங்க. பொறுமையா இரு. நீ கோபத்துல எது பண்ணாலும் அது உனக்கு ஆப்போசிட் ஆயிடும், உன் வளர்ச்சியும் கெடுத்து போடும். பொறுமையா இருந்து போடு, அன்பு செலுத்திப்பாரு, விரோதிகளை நேசிக்க ஆண்டவருக்கு கற்றுக் கொடுக்கிறார். அல்லேலூயா. அதுதான் செய்யணும். அதே போல தானியேல் எப்படி ஜெபித்து சிங்க கவியில நம்ம என்ன பண்ணாரு? ஆபத்து வரும்போதும் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் திருப்பி நம்ம கடைசியாக வாசிக்கலாமா? ஏசாயா 54:17 வாசித்து முடிக்கலாமா? அல்லேலூயா. Thank you Jesus. ஏசாயா 54:17 உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். கர்த்தருடைய ஊழியக்காரரை சுதந்திரமும் என்னால் உண்டான அவருடைய நீதிமான் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீதியமாக இருக்கிறது சொல்லுகிறார். ஊழியக்காரர்கள் பேசின வசனமாக இருந்தாலும் இன்று ஊழியம் செய்ய ஒவ்வொரு சகோதரியும், ஆண்டவரை நேசிக்கிற ஒவ்வொரு சகோதரர்களையும், இந்த சபைக்கு வந்திருக்க ஒவ்வொரு சகோதரியும் அவருக்கு உனக்கு விரோதமா சொன்ன பாத்தீங்களா? இதே போல நம்ம என்ன பண்ண ஒவ்வொரு வாழ்க்கையிலும் வருது. அதை சகிக்கிறதுக்கு எனக்கு என்ன பண்ணுங்க? ஆண்டவரே பலத்தை தாங்க. எந்த எனக்கு விரோதமா இருக்கிறவங்க நம்ம என்ன பண்ணணுமா? நேசிக்கணும். ஆண்டவரே பிரச்சனை கொடுக்குறாங்களா, அவங்க நேசிங்க. அக்கத்து பக்கத்துல என்ன பண்ண வீட்டு பாருங்க, பிரச்சனை கொடுக்குறாங்களா, நேசிங்க. அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. அவங்களோட கூட போய் என்ன பண்ண கூடாது? சண்டை போட்டு நம்முடைய மதிப்பையும் மரியாதையும் ஆண்டவர் கொடுத்த நம்மளுக்கு தியாகத்தையும் என்ன பண்ணக்கூடாது? விச்சு போடக்கூடாது. அவங்க விரோதமா நின்றாங்க. நான் சொன்னது போலதான் எப்படி அந்த ஊழியக்காரர் குடும்பத்தை என்ன பண்ணாங்க? அழிக்க வந்தாங்களோ தேவனுடைய தூதர் பாதுகாத்தார். வேதத்துல பார்த்தோம், தானியேலை பாதுகாத்தார். யோசேப்பு என்ன பண்ணார்? விரோதமா வந்தவங்களை பாதுகாத்தார். அதே போலதான் நம்மளுக்கு யார் வந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில கூட ரிமைண்ட் பண்ணி பார்க்கணும் ஒரு காரியம் ஆண்டவர் நடத்துகிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் விரோதமாய் உருவாக எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும்.
அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் கூட நம்மளால் படி ஆண்டவரே, இந்த நாளில் ஆண்டவரே, எனக்கு விரோதமாக யாராவது எந்த காரியங்கள் செய்திருந்தால் அவள் ஒரு விஷயம் ஆண்டவரே, அவர்களுக்கு நான் பலிபுரி இப்படி ஆகணும், அவங்க கஷ்டப்படணும், அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகளை வரும், ஊழியத்துக்கு விரோதமா, நம்முடைய சபைக்கு விரோதமாக, நம்முடைய ஊழியக்காரர்கள் குடும்பங்களுக்கு விரோதமாக பேசுகிற எந்த காரியங்கள் இருந்தாலும் இந்த நாளில் எடுத்துக் கொள்ளலாம். சொந்த பந்தங்கள் ஊழியக்கார் யார் இருந்தாலும், நண்பர்களாக இருக்கட்டும், சிநேகிதர்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் ஆண்டவரே, எனக்கு விரோதமாக அநேக மந்திர தந்திரங்கள் எது செஞ்சாலும் அவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த ஜெபிக்கிற காரியம் தான் எனக்கு கொடுத்திருக்கிறேன். எனக்கு அன்பு செலுத்த மாத்திரம் நீ கொடுத்திருக்கிறேன். அப்பா, இந்த நாளில் நான் யாருக்காவது விரோதமாக இருந்தால் ஒரு விஷயம் ஆண்டவரே அவளை மன்னியும் என்று சொல்லிக்கொண்டு நம்ம ஒப்புக் கொடுக்கலாமா? இந்த காலங்களை ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு விரோதமா எழுப்புகிற எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்காதே போனா நீ அதை உள்ளத்திலே வச்சிருக்க கூடாது. உனக்கு விரோதமாய் வந்தவர்களை நீ உள்ளத்திலே வச்சு கசப்பினால அவர்களை பழி வாங்க கூடாது. அவர்களை மன்னித்து பார். அவர்களுக்கு திரும்பவும் நன்றியில வந்து உனக்கு விரோதமாய் எழுப்புகிற அனைவரும் என்ன பண்ணுவாங்க? உன் பட்சத்தில் வருவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நேரத்தில் கூட ஆண்டவரே, நீர் கொடுத்த இந்த வார்த்தைக்காக உனக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆச்சா. அப்பா, எங்களுக்கு விரோதமாக, எங்கள் பிள்ளைகளுக்கு விரோதமாக, எங்கள் குடும்பங்களுக்கு விரோதமாக, எங்கள் சபையின் ஊழியக்காரர்களுக்கு விரோதமாக, எங்கள் சபையின் குடும்பத்திற்கு விரோதமாக, ஆண்டவரே ஊழியக்காரர்களுக்கு குடும்பமாக அப்பா, இந்த கிறிஸ்துவ அப்பா உலகம் முழுவதும் ஆண்டவர் ஏற்ற ஒரு கிறிஸ்துவ மிஷனரிகளுக்காக, ஊழியர்களுக்காக விரோதமாக, சபைகளுக்கு விரோதமாக வருகிற எந்த ஒரு சட்டமும், எந்த ஒரு ஆயுதமும், எந்த ஒரு காரியங்களும் வாய்க்காதபடி செய்யும் ஆண்டவர் அப்பா. அப்பா, என் குடும்பங்களே நீ பாதுகாத்துக் கொள்ளுங்க. நாங்கள் யாருக்கிட்டையாவது மனசு பாப்பா பிரச்சனையோட இருந்தா, அப்பா விரோதமாக எங்கள் உள்ளத்துல இருந்தா அந்த விரோதத்திலிருந்து எங்களை நீக்கி போடுங்க ராஜா. அப்பா, நீங்க எங்களோட பேசியிருக்கீர்கள், எங்களுக்கு விரோதமாக எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்காதபடி செய்ய தேவனா இருக்கிறேன். இந்த வார்த்தைக்காக நன்றி சொல்லி எல்லாம் இயேசு நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம். ஜீவனல்ல தகப்பனே, ஆமென். அல்லேலூயா.